அந்த விபரீதத்தை அறியாம இருந்திருக்கலாம் அரசு. பிறகு அறிந்திருப்பாங்க. இது அப்படின்லாம் வேணா நம்ம சப்பக்கட்டு கட்டிக்கலாம். அறியாமல் இருந்தார்கள், அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கும்போது அன்னைக்கு மூளை இல்ல, இன்னைக்கு திடீர்னு இது தலைக்குள்ள போய் மூளை உட்காந்துருச்சா? எடப்பாடியார் அவர்கள் RSS-ஆல் இரையாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதன் மூலியமா நீங்க சொல்ல வரீங்களா? அதிமுக ஆட்சியில ரத யாத்திரை நடந்துச்சு, இதை நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, ரத யாத்திரை 2018ஆம் ஆண்டு இதே செங்கோட்டையில திரு சீமான் அவர்கள் போராடினார். எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது. அனைத்து எதிர்கட்சிகளும் போராடினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலையிலேயே நின்ற தமீமுன் அன்சாரி அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அமளியில் ஈடுபட்டார், எடப்பாடியார் முன்னிலையிலேயே. ஆனாலும் அதை மீறியும் அது ரத யாத்திரை என்பது நடத்தப்பட்டது திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல. RSSங்கிறது சேகர்பாபு உருவத்துல வரலாம், RSSங்கிறது அன்பில் மகேஷோட உருவத்துல வரலாம், RSSங்கிறது சபரேசன் உருவத்தில் வரலாம், RSS என்கிறது துர்கா மாயார் உருவத்தில் வரலாம், RSSங்கிறது உதயநிதியோட உருவத்துல வரலாம். ஊர்ல இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் வாரம் விடாம தவறாம போவேன். இந்த ரீல்ஸ் வீடியோல உட்காந்து நான் யாரு ஷீரடி சாய்பாபாவோட பக்தன்னு பேசிப்பீங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு நாங்கள் பகுத்தறிவானவர்கள், நாங்கள் சுயமரியாதையானவர்கள் அப்படின்னு படம் போடாதீங்கன்னு தான் சொல்றேன். ட்விட்டர்ல ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டு நீங்களா ட்வீட் பண்ணீங்க? நானா பண்ணனேன்? இல்ல, ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆனது யாரு? திமுக காரர்களே பண்ணியது. திமுக ஐடிவிங்க ஃபேக் ஐடி வச்சு பண்ணதுதான் அது அத்தனையும். ஓஹோ. அப்ப திமுக காரர்களே அன்பில் மகேஷை ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? அவர் பள்ளி கல்வித்துறையை நாசமாக்கிட்டார். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அன்பின் தலைமையின் கீழ் முழுக்க முழுக்க RSS மயமாகி இருக்கிறது, காவி மயமாகி இருக்குது. அங்க இருக்கின்ற அந்த கருப்பு சிவப்பு ரெண்டுமே மெர்ஜாகி இப்ப அது ஒரு காவி, அந்த RSS காவிக்கு முன்னாடியான ஒரு காவி கலர்ல அது இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்குது. பல்லுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திருமதி நாச்சியார் சுகந்தி மேடம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். சிறப்பு மேடம். தமிழ்நாட்டில் இந்த கடந்த 4 நாட்களாக ஒரு வைரலான ஒரு வீடியோ, அந்த வீடியோவை ஒட்டி அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் தற்போது ஏர்போர்ட்லேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மகா விஷ்ணு என்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அசோக் நகர் அரசு பள்ளியில் அவர் மாணவிகள் மத்தியில் இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி, இதில் குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், பிஜேபியினராக இருக்கட்டும். இவர் இதில் அப்படி என்ன ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சிட்டார், அவர் என்ன பெரிய பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார், இப்படியான ஒரு நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் அடுக்கடுக்காக முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அவர் அந்த வெளிப்படுத்திய அந்த சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்கட்டும், அந்த மாற்றுத்திறனாளி அந்த ஆசிரியர் மீது அவர் அதை தொடுத்த அந்த விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? RSS தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஓ, இது நம்ம திமுகவை குறை சொல்வதற்கோ பாஜகவை குறை சொல்வதற்காகவோ சொல்கின்ற விமர்சனம் கிடையாது. இன்னைக்கு பாஜக ஊடுருவி இருக்கிறத விட தமிழ்நாட்டுல RSS அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ இயக்கம் எல்லா மட்டங்கள்லையும், அது காவல்துறையிலையும் இன்னைக்கு இருக்குது, பள்ளி கல்வித்துறையிலையும் இருக்குது, உயர்கல்வித்துறையிலையும் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த இன்சிடென்ட்ல தெரிஞ்சுக்கிறது. இதுல என்னன்னா, அந்த மகாவிஷ்ணு அவரோட விளம்பரத்துக்காக அவர் பேசின பேச்சு எல்லாத்தையும் அவரோட யூடியூப்ல அதில் போட்டு அதுல இருந்து தான் இந்த உண்மைகள்லாம் நமக்கு வெளியே வர தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கும்போது இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு மகாவிஷ்ணு சார். ஆனா தமிழ்நாட்டுல நிறைய மகாவிஷ்ணுக்கள் இருக்கிறார். ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துலையுமே நிறையா மகாவிஷ்ணுக்கள் RSS கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை பரப்புகின்ற வேலையை, அதை மதம்னு சொல்லாமல் இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வேற வேற இடங்கள்ல அதை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு துணை புரிகிறது. தமிழக அரசாங்கம் துணை புரிந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளில் பல இடங்கள்ல இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி வேற வேறு பேருடைய ஆட்கள், ஆனால் அவர்கள் எல்லாருமே அந்த இந்துத்துவா இல்லது RSS அரசு சொல்றீங்க. அது அதிகார மட்ட லெவல் வரைக்கும் போகுதா, இல்ல அதிகாரிகள் லெவல்ல மட்டும் இருக்கா, இல்ல அரசியல்வாதிகளுடைய உள்ள இருக்கும் அவங்களோட விவகாரமும் இருக்கும் இதுல அப்படின்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமா? இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள இருக்கின்ற அதிகாரிகளிலும் பலர், அது CEO ரேஞ்சில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற DEOல இருந்து அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்லேருந்து எல்லார் மட்டத்திலையுமே அதிகாரிகள் மட்டத்தில்
இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப பகுத்தறிவான கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. ம், ம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கின்றவர்கள் தான் அதிக அளவுல ம். பணியில இருக்கிறாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப காலமா திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். ம், ம். அது இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்து திமுக பல்வேறு ஊழல் வழக்குகள்ல மாட்டியிருக்கனால இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சொல்கின்ற அஜெண்டாவுக்குள்ள அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ம்ஹும். அப்படிங்கிறத தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து மேலோட்டமா வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் அவரோட அறியாமையால இப்படி அந்த பையனை தெரியாம உள்ள விட்டாரு. என்ன மேடம் அவன் தெரியாம திமுக வந்து என்னமோ பேசுறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கொள்கை சமரசம் செய்வது போல இல்ல மேடம் நீங்க சொல்றீங்க. மிக இப்ப பாருங்க 573 கோடி முதல் தவணை நிதியை கூட நமக்கு தரல. ஸ்ரீபள்ளி திட்டத்துக்கு வந்து கையெழுத்திடுங்கன்னு சொல்லி மத்திய அமைச்சர் வரைக்கும் நமக்கு வந்து அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்குறாரு. நாங்கள் எப்போதும் கொள்கையை அடகு வைத்து நாங்கள் அந்த நிதியை பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா தானே இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அப்படி இல்லை. சரி, நாங்க கொள்கையை அடமானம் வச்சு நிதியை பெற மாட்டோம் அப்படின்னு இவங்க மேடைகள்லையும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் ரொம்ப அலங்காரமா பேசுவாங்க. அலங்காரமா பேசுறதுக்கு திமுக சொல்லி தரணுமா என்ன? ஆனா இதே வந்து மார்ச் மாசத்துல மார்ச் 2 15ஆம் தேதி அந்த தேதியில நாங்கள் இந்த ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கிறோம், காசை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையோட ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் லெட்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அது இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. அப்படிங்கும்போது அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா சைன் பண்ணி தரோம்னு, அப்ப இன்னைக்கு ஏன் வந்து சைன் பண்ணி தர மாட்டோம்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப அன்னைக்கு நீங்க எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்க கூடாது. நாங்க சைன் பண்றோம் சார் பிஎம் ஸ்ரீ திட்டத்துல நாங்க சைன் பண்றோம். விபரீதத்தை அறியாம இருந்திருக்கலாம் அரசு, பிறகு வந்து அறிந்திருப்பாங்க. இது அப்படின்லாம் வேணா நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டிக்கலாம். அறியாமல் இருந்தார்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கும்போது அன்னைக்கு மூளை இல்ல, இன்னைக்கு திடீர்னு இது தலைக்குள்ள போய் மூளை உட்காந்துருச்சா என்ன? அப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா என்ன? இது வந்து திமுக வந்து எந்த இடத்துல வந்து இஸ்லாமிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் 2020ஆம் ஆண்டு சிஏவுக்கு ஸ்தம்பிச்சு நாடே ஸ்தம்பிக்கும் பொழுது எடப்பாடியாரை சந்தித்து ஒவ்வொரு இஸ்லாமிய தலைவர்களும் சரி ரஜினிகாந்த் எல்லாம் சந்திச்சு இது இவ்வளவு விபரீதம் இருக்குன்னு சொல்லி விளக்கும் போது கூட எந்த இஸ்லாமியர்களுக்கு இந்திய இஸ்லாமியர்களுக்கு இதனால் பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லி சட்டப்பேரவையெல்லாம் நம்முடைய எடப்பாடியார் சொன்னாரு. ஆனா அதே எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தானே 2021 மேனிஃபெஸ்டோல அதை கொண்டு வந்தாங்க, 24லயே அந்த மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது சிஏவை ஆதரிக்கிறோம் அப்படின்றது வந்து அன்னைக்கு எந்த கூட்டணி கட்சியோடையும் அவங்க இருந்தபோது பிஜேபிங்கிறது என்னன்னா, பிஜேபி அவனோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அவர்கள் யாரை வேணாலும் மூளை செலவு செய்கிறார்கள். சரிங்களா? இப்ப அன்னைக்கு சிஏ வந்து ஆதரிச்சது ஒரு கட்டத்துல ஆதரிச்சுட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துல வந்து அதிமுக எதிர்க்குது அப்படின்னா, இப்ப நானும் வந்து உட்காந்து சப்பக்கட்டு கட்டுறதா ஒரு பதில் சொல்லலாம். அன்னைக்கு புரியாம இருந்துச்சு, இன்னைக்கு புரிஞ்சிச்சு, அதனால வந்து இந்த பதிலுக்கு இன்னைக்கு சிஏவை எதிர்த்து தீர்மானம்லாம் நிறைவேற்றுறாங்க, போராட்டம்லாம் பண்றாங்க, இல்லை அதை குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்னன்னா, பிஜேபி மாதிரியான ஒரு நாசகார சக்தியோட யாரு போய் சேர்ந்தாலும் அது சேர்கின்றவர்களுக்கும் அழிவு. அது இந்த சேர்ந்தாரை கொல்லின்னு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். அவங்கள போய் நம்ம அவங்களோட சேர்ந்தாலும் அதுக்கு நமக்கு அது ஒரு கொல்லி போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தது அப்படிங்கிறது அதிமுகவோட வரலாற்றுல அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சாப்டர் தான். அதை மறுப்பதற்கு இல்லை. அதை வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆர்எஸ்எஸ்-ஆல் இரையாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதன் மூலியமா நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, ஆர்எஸ்எஸ்-ஆல் இரையாக்கப்பட்டார்னு நீங்க அது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ்-ஆல இது பண்ணியிருந்தா இங்க இந்த மடங்கள்ல எல்லாம் இந்த பல்லக்கு தூக்குற ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா? அது அதிமுக காலத்துல அதிகம் நடக்கவே இல்லை. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சியில ரத யாத்திரை நடந்துச்சு. இதை நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, ரத யாத்திரை 2018ஆம் ஆண்டு இதே செங்கோட்டையில திரு சீமான் அவர்கள் போராடினார். எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது, அனைத்து எதிர்கட்சிகளும் போராடினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலையிலேயே நின்ற தமிமுன் அன்சாரி அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அமளியில் ஈடுபட்டார் எடப்பாடியார் முன்னிலையிலேயே. ஆனாலும் அதை மீறியும் அது ரத யாத்திரை என்பது நடத்தப்பட்டது திரு எடப்பாடியார் அவரோட ஆட்சி காலத்துல. இல்ல, ரத யாத்திரை நடத்தப்பட்டது. ஆனா அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆனதுங்கிறது ஒண்ணு இருக்குது சார். சரிங்களா? ஆனா நீங்க வந்து ஒரு ரத யாத்திரை அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு அப்படியே எதிர்நிலையில திமுக ஆட்சியில பள்ளிகள் தோறும் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்குது, ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது. அதிக அளவுல திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயோ ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்திலேயோ அப்படி நடந்தது கிடையாது. ஆனால் இவர்கள் இருவரின் மறைவுக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி காலத்துல இந்த 3.5 இயர்ஸ்க்குள்ள
நிறைய ஆர்எஸ்எஸ் ஈவன் நடக்குது. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரம் சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கூட. இல்ல நீங்க இது எதுக்கு இங்க வந்து நீங்க இப்ப சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த அளவுக்கு வந்து இங்கு பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அந்த ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படிங்கிறது நடக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு செயல் என்ன செய்யறாங்கன்னா கல்வி நிறுவனங்கள்ல ஆர்எஸ்எஸ் கொண்டு போவதற்கான வேலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியா தான் வந்து இந்த மகாவிஷ்ணு அவர்கள், மகாவிஷ்ணு மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் உட்காந்து இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த யோகா சொல்லித்தரோம், காயகல்ப பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான பேர்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை எல்லா இடத்துலயும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாம வந்து அது ஒரு விஷயம் என்னன்னா இந்த மகாவிஷ்ணு அந்த அவர் வந்து என்னன்னா ரொம்ப ஏமாற்றம் பண்றதுல அடுத்தவனை ஏமாத்துறதுல இன்னும் 100% நித்யானந்தா மாதிரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரி, ரவிசங்கர் மாதிரி 100% இன்னும் ட்ரைனிங் ஆகலை போல இருக்கு அடுத்தவனை உடனே ஏமாத்திருக்கு. அதனாலதான் அது தான் வந்து ஒரு ஆசிரியரை எதிர்த்து பேசுறது ஒரு பெருமையா நினைச்சு அவரோட சைட்ல அதை உடனே அப்லோட் பண்ணிக்கிட்டாரு. அதுல இருந்து தான் வெளியே வருது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஒரு வேளை அந்த பையன் அவனோட அந்த சைட்ல அவங்க அப்லோட் பண்ணாம இருந்தா இந்த விவகாரம் வெளியே வந்திருக்காரு. சரியா? ஆனா தமிழ்நாடு தோறும் இப்ப இந்த இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மேக்சிமம் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு ஆர்எஸ்எஸ் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள் சொல்லுவார்கள். ஆனா என்ன அப்படின்னீங்கன்னா அவருக்கு இவ்வளவு பணம் திடீர்னு எங்க இருந்து வருது? பலருக்கு வந்து அவர் வந்து என்னது அன்னதானம் போடுறாரு, அந்த இது பண்றாரு, இந்த இது பண்றாரு. அவர் ஃபாரின்லாம் போய் அப்கோர்ஸ் அவர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாரு அப்படின்னாலும் பெருமளவுக்கான பணம் அப்படிங்கறத அவரு வச்சுக்கிட்டு இருக்காரு, கையாளுகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அப்படிங்கும்போது நான் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து இங்க ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை வந்து கொண்டு வர ஒரு ஆளா தான் நான் இதை பாக்குறேன். அதுக்கு தமிழக அரசு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சுக்கிறேன். இந்த விவகாரம் ஒட்டி வலதுசாரிகள்லாம் ஊடகத்துல என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா, திருக்குறள்லே பாருங்க இந்த மாதிரி மறுபிறவி இது மாதிரியான விவகாரங்கள்லாம் கூட இருக்கு. 2 திருக்குறள்களை அவ்வப்போது அவர்கள் வந்து மேற்கோளை காட்டுறாங்க. அப்போ திருக்குறள்லே இருக்கு, அப்போ திருக்குறள்ல நீங்க மறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசை பார்த்து கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த மறுபிறவி இதெல்லாம் வந்து உங்க பகுத்தறிவுக்கு இல்லை என்றாலும் கூட ஆன்மீக ரீதியில வந்து இது மாணவர்கள் மத்தியில வந்து அவர் போதிக்கிறார். மாணவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. வலதுசாரிகள் அப்படித்தானே பேசுவாங்க. ஏன்னா பகுத்தறிவுக்கும் வலதுசாரிகளுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. அறிவுக்கும் இப்போ வலதுசாரித்தனத்துக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. அறிவு இருக்கிற யாருமே உண்மையிலுமே இது நக்கலுக்காக சொல்லல, உண்மையிலுமே அறிவு இருக்கின்ற யாரும் சிந்திக்கின்ற திறன் இருக்கின்ற யாரும் வலதுசாரியா மாறவே முடியாது. ஏன், எதற்கு, எப்படி, எங்குன்னு எல்லா WH கொஸ்டினையும் போட்டு கேட்கிறவன் தான் மனிதன். இந்த மனித இயல்புல இருந்து கொஞ்சம் சற்று கீழே இறங்கி சிந்திக்கிறவங்க தான் வலதுசாரிகள். என்னை பொறுத்தளவு நான் அவர்களை அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது நீங்க வந்து நீங்க இது குறிப்பிட்ட பொழுது சேது சமுத்திர திட்டம் ஏன் வந்து தடைப்பட்டதுங்கிற ஒரு நினைவு எனக்கு வருது. ஏன் இல்ல எதனால் அது தடைப்பட்டது? சேது சமுத்திர திட்டம் என்பது யாரால் தடைப்பட்டது என்ற ஒரு எண்ணம் எனக்கு தற்போது எழும்புகிறது. இல்ல நீங்க அதை எதுக்கு கனெக்ட் பண்றீங்க அதை சொல்லுங்க. அது யாரால் வந்து இது தடைப்பட்டது? சுப்பிரமணிய சுவாமி அவர்களாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே இந்த தடைப்பட்டது. ராமர் பாலம் என்பது அது அதனுள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான நீங்க கொஸ்டின் நான் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க நிச்சயமா நீங்க அப்போ நீங்க அப்போ சுப்பிரமணிய சுவாமியை நீங்க வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவலா நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப என்னன்னா நீங்க வந்து மதம் சார்ந்த நம்பிக்கை என்பது வேறு, மதம் வெறி என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. இதுக்கு 3க்கு இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிறது அது எந்த மதத்துல இருந்து வேணாலும் வரலாம். அது ஒரு இஸ்லாமிய மதத்துல இருந்து வரலாம், ஒரு கிறிஸ்டியன் மதத்துல இருந்து வரலாம். இந்த பக்கம் நீங்க இந்துவிலேயே பல பிரிவுகள் இருக்கு, அதுல எதுல இருந்தாலும் வேணாலும் அது வரலாம். அது வந்து ஒரு தனி மனிதனை அறநெறியோடு வாழ வைக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவனாக வைத்திருக்க வேண்டும். அவன் சிந்தனையை மேம்பட செய்யக்கூடியதாக இருக்கின்ற எந்த நடவடிக்கையுமே நீங்க ஆன்மீகம்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு மாணவனுக்குள்ள வந்து நீ வந்து இப்படி பண்ணுனேன்னா ஒருத்தன் ஏன் உயர்ந்திருக்கான், ஒருத்தன் ஏன் தாழ்ந்திருக்கான் தெரியுமா? அதுக்கு நீ முற்பிறவியில செஞ்ச இந்த விஷயம்தான் காரணம். அப்புறம் நீ பாவம் செஞ்சேன்னா நீ கண்ணு இல்லாம போறப்ப நீ ஒரு மாற்றுத்திறனாளியா தான் பிறப்ப அப்படின்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட மனசுல வந்து நீங்க பதிய வைக்கிறது இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு அபாயகரமான வேலை வேற எதுவுமே கிடையாது சார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நச்ச விதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இது வந்து நீங்க ஆன்மீகம்ங்கிற பேர்ல நீங்க மெடிடேஷன் கத்து கொடுத்தீங்கன்னா சரி, ஓகே, அதை மெடிடேஷன் கத்து கொடுத்துட்டு போங்க. அது வந்து ஏன்னா ஒரே நாளையில மெடிடேஷன் வந்து ஒரு குழந்தைய கத்து கொடுத்துட முடியாது. அது வந்து அது ஒரு பிராக்டிஸ். ஸோ அந்த பிராக்டிஸ்ல தான் உங்களுக்கு அந்த யோகாலாம் வரும். மெடிடேஷன்லாம் வந்து நீங்க ஒரு நாள் வந்து ஒருத்தர் உங்களுக்கு இப்படி இந்த இடத்துல இப்படி கையை வச்சுட்டு போனாலும் காயகல்ப பயிற்சி வராது.
அதை நீங்கள் வருஷக்கணக்கில் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் தான் அது ஒரு நிறைய படிநிலைகள் இருக்குது. அது ஒரு நாள் போய் மகாவிஷ்ணுவோ எந்த விஷ்ணுவோ ஒரு வேளை இவங்க கும்பிட்ற அந்த கடவுள் விஷ்ணுவே கூட நேரடியாக கீழே இறங்கி வந்தால் கூட அப்படி ஒரு மாற்றத்தை பண்ண முடியாது. ஸோ யோகா அங்கே செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நரேந்திர மோடி இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யோகாங்கிறது அது வந்து அதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் யோகா செஞ்சுட்டு தான் இருந்தாங்கன்னா யோகாவை கொண்டு போய் நீங்க மதத்தோட தொடர்பு பண்றது இல்லையா? இப்படி எதை எடுத்தாலும் மதத்தோடு தொடர்பு படுத்துறதும் அதே மாணவர்களிடத்துல போய் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ செய்யற பாவம் தான் புண்ணியம் தான் அப்படின்னா இங்க பாவ புண்ணிய கதைகள் இந்திய மண்ணுக்குள்ள 1000 கதைகள் கொட்டி கிடக்குது சார். அது புதுசா மகாவிஷ்ணு வந்து சொல்லி கொடுத்துதான் எல்லா பிள்ளைகளுக்கு தெரிய போதா? அந்த குழந்தைகளோட தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியும். அவங்க விருப்பப்பட்டா சொல்லிக்க போறோம். ஒரு குழந்தை தான் இஷ்டப்பட்டு கத்துக்கிறது, ஒரு கதையை கேட்டுக்கிறது, இந்த பாவானா என்ன புண்ணியனா என்னன்னு தன்னோட தேடல்ல ஒரு குழந்தை கத்துக்கிறது ஒண்ணு இருக்கு, சரிங்களா? ஆனா நீங்க வந்து உங்களோட ஒரு சுயநலத்துக்காக ஒரு குழந்தைகள்கிட்ட வந்து இது பாவம் இது புண்ணியம், இதை பண்ணினா உனக்கு உடம்பு இப்படி ஆயிடும், இதை பண்ணினா உனக்கு பார்வையற்று போகும்னெல்லாம் நீங்க சொல்றது இருக்குல்ல, நீ இதை பண்ணினா ஏழையா இருப்ப, இதை பண்ணினா பணக்காரப்பான்னு சொல்லிட்டு கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த விவகாரத்துல இப்ப நீங்க விவகாரங்களை வந்து இப்ப நான் விவரிச்சு சொன்னீங்க. மேலும் என்ன வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா வலதுசாரிகள் குறிப்பா இந்த இந்து மதத்தினுடைய சார்ந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் வந்து நீங்க ஒரு முட்டுக்கட்டையை போடுறீங்க. எத்தனையோ பள்ளிகள்ல வந்து சிறுபான்மையினர் மதம் சார்ந்து அது சார்ந்த பிரசங்கங்கள்லாம் வந்து எப்பவுமே நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்னைக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு வீரியமான நடவடிக்கைகள் எடுத்துட்டீங்களா வலதுசாரிகளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க அந்த வலதுசாரிகளோட பெரிய பலமா அவங்க நினைச்சுக்கிறது என்னன்னா எல்லாத்தையுமே போலரைஸ் பண்றது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எதிர் நிலையில நிறுத்திட்டு இங்க நடந்துச்சு பத்தியா, அங்க நடந்துச்சா, இங்க நடந்துச்சு நீ அங்க பிரச்சனை. இன்ன வரைக்கும் நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல இது ஒரு சேலஞ்சாவே நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல கல்வியில நம்ம வந்து இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னா அது பிரிட்டிஷ் காலகட்டத்துல இங்க வந்து வேலை பார்த்த நிறைய கிறிஸ்டியன் மிஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் are the biggest reason. They are the main reason. அதை நீங்க வந்து மறுக்கவே முடியாது. அது வரலாற்றை புரிந்தவனும் வரலாற்றை உற்று கவனிக்கிறவனும் அதை மறுக்கவே மாட்டான். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பெரிய பெரிய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட பள்ளிகள்ல தான். அந்த பள்ளிகள்ல படிச்ச பசங்களை நான் அந்த பள்ளிகள் படித்து என்னைய அங்க இருந்த ஒரு சிஸ்டரோ ஆர்சிஸ் பள்ளினா ஒரு ஃபாதரோ சிஸ்டரோ இருப்பாங்க, அவங்களோ இல்ல வேற யாரோ மத குருமார்களோ வந்து எனக்கு நீ கிறிஸ்டியானா போனா தான்ப்பா உனக்கு ஆனா அவனவே சொல்லி தருவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 50% பேர் கிறிஸ்டியன்ஸா தான் இருக்க முடியும். கண்டிப்பா அவர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாதது, முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த விவகாரம் ஒட்டி நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. நேற்றைய தினம் ஆளுநர் அவர்கள் ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள் திட்டமிட்டு அழைக்க முயன்றனர். இந்திய மக்களின் அடையாளத்தை மாற்றி அமைத்தனர். பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க மதமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் நாட்டில் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆளுநர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறார். நான் வந்து இந்த ஆளுநரை வந்து ஒரு நாளும் நாச்சியார் சுகந்தியா பர்சனலா இந்த ஆளுநர்னா ஒரு நாளும் அவர் ஒரு ஆளுநர் என்ற வகையில் பார்க்கல. நான் வந்து அவர் வந்து RSSல பயிற்சி பெற்ற ஒரு ஆளாதான் பாக்குறேன். அதாவது ஒரு தீவிரமா பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா, வெறித்தனமா வெறி ஏறி நாடி நரம்புல எல்லாத்தையும் வெட்டி ஏறி அந்த மாதிரி வெறி ஏறிய ஒரு RSS காரரா தான் நான் அந்த ஆளுநரை பாக்குறேன். இப்போ அவருக்கு வந்து என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் எல்லாம் கொண்டு வரணும் 2004 அந்த சட்டத்தை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கட்டாய மதமாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க, அது உடனே அதுக்கான எதிர்ப்பு வந்த உடனே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதையும் நீங்க அதே சேர்த்துதான் நீங்க பதிவு பண்ணணும் சார். கூறப்படுது சரியா, கிறிஸ்தவ இஸ்லாமியர்களோட வாக்குகளுக்காக தான் வந்து மீண்டும் அது பின்வாங்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. இல்ல நீங்க வாக்கு அரசியல்ல வந்து எல்லாமே இங்க ஓட்டுக்காக தான் பண்ணுனது அப்படிங்கிற விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியாது. ஆனா இது வந்து ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோம், அந்த டெசிஷன் வந்து தவறானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி தில்லு வேணும் சார். அதுக்கு ஒரு மிகச்சரியான நேர்மை வேணும். அந்த நேர்மை ஜெயலலிதா அம்மையாரிடம் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மனமில்லாதவர்கள்ட்ட அதை போய் பேசுறதுங்கிறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு வரும்போது ஆளுநர் சொன்னார் இல்லையா, வந்து நீங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் நீங்க அதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த ஆளுநர் நான்சென்ஸா அறிவு இல்லாம பேசுற மாதிரி பேசிருந்தீங்கன்னா இல்ல இது அவர் வந்து வரலாறே ஒழுங்காக படிச்சிருந்தாருன்னா அவருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மிஷன்ஸ் வந்து எங்க இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அன்னைக்கு இருந்ததும் அங்க வந்து மும்பை பிரசிடென்சி அண்ட் கொல்கத்தா பிரசிடென்சி இந்த 3 இடத்துல இருந்து தான் வந்து ஆங்கிலேயர்கள் இறங்கி இருக்காங்க.
இந்த 3 மாகாணங்களில் தான் பெருமளவு அவங்க ஆட்சியை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியை எடுத்திருந்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வெளியே இருந்த பல இடங்களில் அன்றைக்கி மிஷன் ஸ்கூல் இருந்துச்சு இல்லையா, அந்த மிஷன் ஸ்கூல் இருந்ததுனால தான் மிஷன் காலேஜஸ், கிறிஸ்டியன் மிஷன் காலேஜஸ் இருந்ததுனால தான் பெண்கள் படிக்க போக முடிஞ்சுச்சு சார். இவங்க சொல்கிறாருல என்னது விஷ்ணு வந்துட்டு குருகுலம் இருந்துச்சு, அந்த குருகுலத்தில் எங்கேயாவது பொம்பளை பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சிருக்காங்களா? ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா இவங்க? அப்ப பெண்களுக்கு கல்வி இந்தியாவில் சாத்தியமானது கிறிஸ்துவ மிஷனரிகளால் தான். நீங்க உடனே அந்த ஔவையாரெல்லாம் அப்ப படிச்சுதானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவீங்க. ஔவையார் குருகுலத்துல தான் படிச்சாங்கன்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க சுயமா கூட கத்திருந்துருக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பட்டியலின மக்களுக்கு கல்வி போய் சேர்ந்ததுக்கு ஒவ்வொரு பட்டியலின மக்களும் அவர்களால் வெற்றி பெற்றவர்கள், கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கு தான் இது பண்ணும். இவ்வளோ பேசுறாங்கல்ல சார் இந்த பிஜேபிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க இவ்வளோ பேசுறாங்கல்ல, இவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் எதில் படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உட்காந்து பதில் சாயுதரமா பேசுற இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாமே மேக்சிமம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிப்பீங்க. கிறிஸ்துவ நாடான அமெரிக்காவுக்கு இங்க இருந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு போய் அங்க வாழ்றத பெருமையா சொல்லுவீங்க. நான் அமெரிக்கன் சிட்டிசன், கிரீன் கார்டு வச்சிருக்கேங்கிறத பெருமையா சொல்லுவீங்க. உங்க வீட்டு குழந்தைங்க இங்க இருக்க கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு அமெரிக்காலேயோ ஐரோப்பாவிலேயோ இருக்கிற அங்க இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல போய் சுப்பிரமணிய சுவாமிங்கிற ஆர்எஸ்எஸ்கார அவர் வந்து ஒரு இந்துத்துவா ரொம்ப தீவிரமா பின்பற்றவர் தானே. அவர் வந்து அதே மாதிரி ஃபாரின்ல போய் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தானே படிச்சுட்டு வந்தாரு இல்லையா? அப்போ நீங்க இங்க பேசுறது என்னன்னா, பார் இவர்கள் எல்லாருமே மதம் மாற்றம் செய்து விட்டார்கள் அப்படின்னா, அந்த இன்னைக்கு பிஜேபியில இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற யாராரு ஃபாரின்ல போய் அவங்களும் படிச்சுக்கிட்டு அவங்க குழந்தைங்களே இங்க படிக்க வச்சுக்கிட்டு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பெருமையாக கருதுகிறார்களோ, அப்ப அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களை கிறிஸ்டியனா மாத்திதான் பயிலக்கூடிய மாணவர்களே வந்து சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? வேதாகமத்தை வந்து எங்களுக்கு அளிக்கிறாங்க, அதே போல டெய்லி பிரேயர்ஸ்ல வந்து அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்துல நான் வந்து ஈவன் நாட் a private school, I'm talking about even aided ஸ்கூல்லேயே, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயே இது மாதிரியான விவகாரங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் தவிர்க்கப்படும் வேண்டும் அப்படிங்கிறது நடுநிலை சிந்தனையாளரா நீங்க அந்த கருத்தை பதிவிடணும்னு கேக்குறேன். இல்ல நீங்க வந்து அதாவது ஒட்டுமொத்தமா அந்த இங்க வந்து இந்துங்கிற பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, அழிச்சாட்டியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீ இதை சுட்டி காட்டும் போது நீ போய் அங்க பாரு மைனாரிட்டி அவன் நடத்துறது இன்னைக்கு ஹிந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கணக்குல இருக்கும்போது மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மி. அவன் பாரு அதை பண்றான் இதை பண்றான்னா, நீங்க இந்த தஞ்சாவூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை இறந்தது. அப்ப இந்த பிஜேபி வானதி மேடம் இவங்கெல்லாம் ஓடி போய் என்ன பண்ணாங்க, அதை வந்து அவங்க அந்த அம்மா வந்து கம்பல் பண்ணி, அந்த குடும்பத்தை கம்பல் பண்ணி அச்சுறுத்தி, நீங்க இது வந்து சிஸ்டர் வந்து பயமுறுத்துறதுனாலதான் அந்த குழந்தை செத்துச்சு, சூசைட் பண்ணிச்சுன்னு வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காந்துருந்தாரு. அண்ணாமலையில ஓடி போய் அங்க உட்காந்துருந்தாரு. ஆனா அங்க இருக்கிற ஏதோ 1-2 நல்லவர்கள் அந்த விஷயத்துல தலையிட்டதுனாலதான் அந்த பிரச்சனை வேறு விதமாக வெடிக்கல. ஆனா அன்னைக்கு அதை மத கலவரமா உருவாக்க பார்த்தது ஆர்எஸ்எஸ். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஆர்எஸ்எஸ் எங்கெங்க அது ஆர்எஸ்எஸ் வந்து கவர்னர்ங்கிற உருவத்துல வரலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து மகாவிஷ்ணு உருவத்துல வரலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது சேகர்பாபு உருவத்துல வரலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது அன்பில் மகேஷோட உருவத்துல வரலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது சபரேசன் உருவத்தில் வரலாம், ஆர்எஸ்எஸ் என்கிறது துர்கா மாயார் உருவத்தில் வரலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது உதயநிதியோட உருவத்துல வரலாம். பட் இவர்களுக்குள் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையிலையும் இந்த மதம் சார்ந்த பேச்சுகள் எழுந்துட்டே இருக்குது இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மகாவிஷ்ணு விஷயத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட முகநூல்ல பதிவிடும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் போகணும் இல்ல சார். உங்களை கூப்பிட்டு 10 நாள் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை உள்ள அனுப்பிச்சான்னு வைக்க ஒரு அரசுக்காரன், நீங்களும் ஒரு அரசுக்காரர் தான். நீங்க அந்த காக்கி ட்ரௌசரையும் சட்டையும் தான் போட்டுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சிந்தனையை புகுத்தியவர்கள் தான் நீங்க பெரும்பாலுமாக இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது தமிழ்நாடு என்கின்ற ஒரு என்ன சொல்றது மதச்சார்பின்மையை இன்று வரை கொள்கையாக வைத்திருக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்கள் சொல்றது. அதனால இந்த வலதுசாரிகள் வந்து ரொம்ப அதான் சொல்றேன், அவங்களே ஒரு மூளை இல்லாத ஆட்கள். அந்த இது கடுமையான விமர்சனம் அப்படின்னா இப்ப என்ன இந்த வீடியோ கீழே 4 இந்த மூளை இல்லாதவர்கள்லாம் வந்து ஒரு 10-15 கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்து அந்த மூளை இல்லாதவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்க அதை உட்காந்து சும்மா வந்துட்டு மத்திய கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ல இப்படி பண்றான், இஸ்லாமிய இன்ஸ்டியூட்ல இப்படி பண்றான் அப்படின்னு சொன்னேன்னா, இஸ்லாமிய இன்ஸ்டியூட்ல இஸ்லாமிய குழந்தைகளாக யார் இருக்காங்களோ அவங்க தான் அங்க போய் படிக்கிறாங்க.
அவங்க நடத்துகின்ற கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் அந்த அவங்க ஆல்ரெடி அவங்க பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கிறவங்க தான் அந்த ஸ்கூலில் இப்போ யூனிட்டி ஸ்கூல்லாம் இப்போ இங்கே நிறைய முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது சென்னைக்குள்ள. அந்த ஸ்கூல்ல எல்லாம் மதம் ஏற்கனவே அந்த மதத்தில் இருக்கிற குழந்தை அங்கே போகுது. கிறிஸ்டின்ஸ் இன்ஸ்டியூஷனில் போய் ஏன் நீங்கள் போகிறீங்க, ஏன் லயாலால சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறீங்க? ஆர்எஸ்எஸ்காரர்களோ பிள்ளைகளோ பிஜேபி பிள்ளைகளோ நீங்கள் ஏன் வந்து லயலா மாதிரியான ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் எனக்கு சீட்டு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க? அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கும் இல்லையா? அங்கே படித்தா வேலை நிச்சயம், அங்கே படித்தா என் பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான், அங்கே படித்தா என் பையன் நாலேஜபிளாக இருப்பான், அங்கே படித்தா புத்தகத்தை தாண்டி பெரிய அளவில் அவனுக்கு உலக விஷயம் தெரியும். அப்படின்றதுனால லயோலாவுக்கு வந்து இருக்கிறவங்க என்ன யாராட்டையெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வாங்க முடியுமோ வாங்கி போய் உட்காந்துடுறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்காரன் பேசுறது எல்லாமே உண்மையாக இருக்கணுங்க அவசியம் கிடையாது. உண்மையை பேசுகிறவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் ஒருத்தரும் இல்லை. பொய்களை பரப்புவது அவர்கள் ரத்தத்தில் உரிய ஒரு குணம். அது வந்து அவங்க யார் எங்கேருந்து கோவல்கர்லேருந்து அது ஆரம்பிக்குது. சர்க்கார் அவர் என்னது சாவர்கர்லேருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது. இந்த விவகாரம் ஒட்டி துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு கடுமையான பிரஸ் மீட்டையும் வந்து வச்சிருந்தாரு. என் ஏரியாவுக்குள்ளேயே வந்து என்னுடைய ஆசிரியரையே வந்து நீ சீண்டிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்புக்கு உள்ளாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்படியான ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து மாணவர்கள் பிஞ்சு உள்ளதுல வந்து விதைக்கும் பொழுது துறை சார்ந்த அமைச்சர் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்களா? அதாவது அறிவில்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க அமைச்சராக்கிட்டு இது ரொம்ப கடுமையான வார்த்தை, நீங்க அப்ஜெக்ஷன் வேற கொடுப்பீங்க. ஆனா அது உண்மையில அதுதான். ஏன்னா அன்பில் மகேஷ் மாஃபா பாண்டியராஜன் போன்ற ஆர்எஸ்எஸ் காரர்கள் எல்லாம் நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்ததெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். மாஃபா பாண்டியராஜன் மாதிரியான ஆர்எஸ்எஸ் காரர்கள் எல்லாம் பள்ளி கல்வித்துறையில் இருந்த போது, உங்க ஸ்டேட்மெண்ட்டே நான் ஒத்துக்கிறேன், பள்ளி கல்வித்துறையில் இருந்த போது இத்தனை மகாவிஷ்ணுக்கள் பள்ளி கல்வித்துறைக்குள்ள நுழைஞ்சு நான் வந்து ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை அப்படி வந்து புகுத்துவேன்னு சொல்லி எங்காச்சும் புகுத்துனாங்கன்றதை உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்படி எதுவுமே நடக்கல. சரிங்களா? ஒரு ஆர்எஸ்எஸ் காரனா உள்ள நீங்க சொல்றீங்க அவர் ஆர்எஸ்எஸ் காரன்னு, அவர் ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையான்னு அது மூலமா வழக்கு வந்தா நீங்க தான் சந்திச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அவரு வந்து குற்றச்சாட்டை முன்வைத்தவர் அதிமுகவில் இருந்த அதே முன்னோடி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். கிளாரிட்டி தெளிவுபடுத்ததான் வந்து அந்த நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. அரசியல் காமெடியன்ல அவர்லாம் வந்து ஒரு புகழ்பெற்ற அரசியல் காமெடியன் மாதிரி தான் அவரை பார்க்கணும். இன்னைக்கு இங்க இருக்கும்போது ஒன்று பேசுவார், நாளைக்கு அங்க இருக்கும்போது ஒன்று பேசுவாரு. ஒரு தெளிவின்மை, நல்லா வளைச்சு தமிழ் பேசுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் பேச்செல்லாம் உண்மைன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து நீங்க ஒருவேளை நீங்க மாஃபா பாண்டியராஜன் நீங்க ஆர்எஸ்எஸ் காரராகவே நீங்கள் கருதினாலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் முறையாக பயிற்சி பெற்றவர் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, அவர் வந்து அங்க அமைச்சராக இருந்தபோது அன்பில் மாதிரி நான்சென்ஸான விஷயங்களை அனுமதிச்சதில்லை. சரிங்களா? அவர் இருந்த போதும் சரி, மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் இருந்த போதும் இந்த அளவுக்கான நான்சென்ஸான விஷயங்கள் நடந்ததே கிடையாது. ஆனா நீங்க பகுத்தறிவுன்னு பேசுறாரு உங்க அன்பில். கையில பச்சை கலர் கயிறு கட்டியிருக்காரு. அது என்ன கயிறு சார்? அந்த பச்சை கலர் கயிறு சாதி கயிறா, சாமி கும்பிட்ட கயிறா, வேற எதுவும் நேர்த்திக்கடன் கயிறா, இல்ல ஸ்டைலுக்கு கட்டியிருக்காரா? அப்போ நீங்க ஒண்ணு பேசுனா பெரியார்னு பேசுங்க. பெரிய கயிறும் நான் போட்டுக்குவேன், ஊர்ல இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் வாரம் விடாம தவறாம போவேன். இந்த ரீல்ஸ் வீடியோல உட்காந்து நான் வந்து யாரு ஷீரடி சாய்பாபாவோட பக்தன்னு பேசிப்பீங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு நாங்கள் பகுத்தறிவானவர்கள், நாங்கள் சுயமரியாதையானவர்கள் அப்படின்னு படம் போடாதீங்கன்னு தான் சொல்றோம். இந்த எதுக்கு இந்த ரெட்ட வேஷம்? அன்பின் மகேஷோட அந்த ரெட்ட வேஷம் தான் இன்னைக்கு அவருக்கு ஆப்பு வச்சிருக்கு. ட்விட்டர்ல வந்து ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டு நீங்களா ட்வீட் பண்ணீங்க? நானா பண்ணனேன்? இல்ல, ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆனது யாரு? திமுக காரர்களே பண்ணியது. அது திமுக ஐடிவிங்க ஃபேக் ஐடி வச்சு பண்ணதுதான் அது அத்தனையும். அப்ப திமுக காரர்களே அன்பில் மகேஷை ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? அவர் பள்ளி கல்வித்துறையை நாசமாக்கிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5 துறைகள் நாசமான துறைகள்னா அதில் ஃபர்ஸ்ட் துறை பள்ளிக்கல்வித்துறை தான். அப்ப அந்த பள்ளிக்கல்வித்துறையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவர் ஸ்ரீமதினு அந்த குழந்தை ஸ்கூல்ல இறந்துச்சு பாத்தீங்களா, அந்த கேஸ் அவர் சரியா ஹேண்டில் பண்ணல, எந்த ஒரு விஷயத்தையுமே பள்ளிக்கல்விக்குள்ள. ரெண்டாவது, அந்த 4 நேரியில ஒரு ஸ்டூடெண்ட் மேல வீட்டேறி போய் வெட்டுனாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? அந்த பையன் பெரிய லெவலுக்கு பாஸ் ஆயிட்டான்னு கூப்பிட்டு அப்போ ஒரு படம் போட்டீங்க. ஆனா அந்த பையனை நீங்க என்ன பண்ணீங்க? அவன் உள்ளூர்ல அவன் சொந்த வீட்டுல இருந்துட்டு பக்கத்துல வள்ளியூர்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அவனை கொண்டு போய் நீங்க தனியா இப்போ
வேற ஒரு ஊர்ல தங்க வச்சிருக்கீங்க, அவனையும் அவன் குடும்பத்தையும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறீங்க சார். ஒரு ஜாதியா கொடுமையால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவனோட இடத்துல வாழ உரிமை இல்லாம பயந்து கொண்டு போய் நீங்க அவனை இன்னொரு இடத்துல வைக்கிறீங்கன்னா, உங்களால இந்த சாதி அமைப்பை மினிஸ்டரா இருந்தா கூட எதுக்க முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அங்க இருந்த பெரும்பான்மை சாதி உங்க சாதிக்காரர்கள் அவர்களை பகைத்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பையனை கொண்டு போய் தனியா வச்சீங்களா? சோ அண்டர் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது முழுக்க முழுக்க கரப்டட் ஆயிருக்கு. அது இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அன்பின் தலைமையின் கீழ் முழுக்க முழுக்க RSS மயமாகி இருக்கிறது, காவி மயமாகி இருக்கிறது. அங்க இருக்கின்ற அந்த கருப்பு சிவப்பு ரெண்டுமே மெர்ஜாகி இப்ப அது ஒரு காவி, அந்த RSS காவிக்கு முன்னாடியான ஒரு காவி கலர்ல அது இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு இந்த மகாவிஷ்ணு கைது சம்பந்தமாக பல உண்மை தகவல்கள் பின்னணி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய RSS ஊடுருவல் பற்றி மிக தெளிவா விளக்குனதுக்கு மிகுந்த நன்றி.